இந்த செட்டிங்ஸை பொறுத்தவரை ஜஸ்ட் இதை அழுத்தி பிடிச்சாக்க உனக்கு ஆன், திரும்ப அழுத்தி பிடிச்சா ஆஃப். அதாவது ஒரு 10 வினாடிகள் அழுத்தி பிடிக்கணும். இங்க செட்டிங்ஸ்ல பார்த்து சொன்னாக்க இது ஹோம் செட்டிங்ஸ். இது அழுத்த ஹோம் போயிடும். ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணாக்க செட்டிங்ஸ் உள்ள போவோம். வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவுல நான் பார்க்க போறது ஒரு ஹையர் கேவி யூபிஎஸ் டெஸ்டிங் பண்ண போறோம். இந்த டெஸ்டிங் ஏன் பண்ண போறோம்னாக்க, இந்த யூபிஎஸ் ஆனது ஆல்ரெடி ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 2 வருஷத்துக்கு முன்பாக பிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இது ரெடி பண்ணும் போது நான் வந்து நடக்க இதை பத்தி கேள்வி கேட்கும் போது சப்ளை இருக்குங்க, அவுட்புட் வருதுங்க, அவ்வளவுதாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இப்போ ஒரு போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த போர்டை புதுசா மாத்துறாங்க. மாத்தும் போதுதான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க பண்ண மிஸ்டேக்க நீங்க பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான ஹையர் கேவி யூபிஎஸ்ல நீங்க பண்ணிடக்கூடாதுக்காக இந்த பதிவையே நான் ரெடி பண்ணி போடுறேன். இடையில ஒரு ட்ரிப்பு பேக்கப் ஆனது ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப டைமிங் கம்மியாவே மொத்தமா ஆஃப் ஆகி போயிடுது அப்படிங்கிற பிரச்சனை வச்சு, அப்போ வந்து நாங்க இந்த லோட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்க டெஸ்டிங் பண்ணோம். அப்படி டெஸ்டிங் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, பேட்டரி வீக் சொல்லிட்டு தான் காமிச்சது. ஸோ 3 பேட்டரி வீக் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து 3 பேட்டரி கொண்ட ஒரு யூபிஎஸ்ங்க, 4.5 கேவிஏ ரேட்டிங் இது. ஸோ பேட்டரி வீக் ஏன் ஆனிச்சு 2 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. பட் இப்ப போர்டு மாத்தும் போதுதான் ஏன் அது வீக் காட்டுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு. நீங்க இந்த மாதிரி ஹையர் கேவி யூபிஎஸ் ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த பதிவை ரெடி பண்றாங்க. சோ நான் முதல்ல இந்த செட்டிங்ஸ் எடுத்து போய் பார்ப்போம். அதாவது இப்போ நான் தெரிஞ்சிட்ட விஷயமே செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸை பத்தி ஒண்ணுமே சொல்லாம எஸ் ஆயிட்டாங்க. பட் இப்பதான் செட்டிங்ஸை எப்படி பண்ணுங்கிற விஷயமே எனக்கே தெரிஞ்சு. சோ நான் கேட்க வந்தா சொன்னாங்க, கேட்கலன்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க, ஓடி இருப்பாங்க. இந்த யூபிஎஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அமேஸ் கம்பெனியோட ரெப். சோ இந்த செட்டிங்ஸ் எடுத்து போய் பார்ப்போங்க. இது வந்து AN4500 பிளஸ் சொல்லிட்டு பாருங்க. இது வந்து 4.5 கேவிஏ யூபிஎஸ் ஹையர் ரேட்டிங். இதை வந்து அடக்க 3 பேட்டரியான நினைச்சிருக்கோங்க. 1 2 3 பேட்டரி அணைச்சிருக்கோம். இந்த 3, அதாவது மற்ற மாடலை பூரா 4 பேட்டரி தேவைன்னு சொன்னாங்க. பட் இதுல மட்டும்தான் 3 பேட்டரி போதும் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க இதை சூஸ் பண்ண 3 பேட்டரி போதும் சொல்லிட்டு. ஓவராலா இதோட இன்புட் அவுட்புட்டை பார்த்தலாம். இதோட பேக் சைடில் பேனல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். இந்த டெஸ்டிங், இந்த பேட்டரி டெஸ்டிங் பண்ண போறானு. டெஸ்டிங் பற்றி ஏற்கனவே கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணானு. இப்போ இந்த டெஸ்டிங் வந்து முக்கியமாக எனக்கு தேவைப்படுது. ஏன்னா ஏற்கனவே செட்டிங்ஸ் அவன் பண்ண மிஸ்டேக்கை சரி பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அதனால இந்த டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. இந்த செட்டிங் சைடில் போயிட்டு கவனிக்கிறாங்க. ஜஸ்ட் ஹோம் பட்டனை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கானு. இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கானு. இதில் என்னென்ன காட்டுதுனாக்க, லோடு வந்து அடக்க 28% சொல்லி காட்டுது. இப்போ பேட்டரி மோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த கீழே பாருங்க, இது வந்து பேட்டரியில ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி காட்டுது. இங்க வந்து யூபிஎஸ் மோடு, அதாவது இங்க ஃபுல்லா ஒரு 15 சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அது இல்லாம ரவுட்ரு, மோடம் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால யூபிஎஸ் மோட செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 7.28% காட்டுது ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஒரு ரீடிங் காட்டு பாருங்க. அதாவது பேட்டரி ஆனது லோ ஆகிட்டே போகுது. திடீர்னு பேட்டரி சார்ஜிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, இபி சப்ளை இல்லைன்னு சொல்லி காட்டுது. இப்போ 7.51 காட்டு பாருங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இது பேக்கப் ஆனது இன்னும் 7 மணி நேரம் 51 நிமிஷம் வரையும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இந்த செட்டிங்ஸ்ல. ஓகேவாங்க. இப்போ இபி சப்ளைய ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளே என்னென்ன காட்டுது சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ இன்புட் ஆனது ஆன் ஆயிடுச்சு. என்னெல்லாம் காட்டுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல காட்டு பாருங்க, பவர் பிளக் ஆன் ஆயிருக்க மாதிரி பாருங்க. இது வந்து இபி சப்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுக்கு அடுத்த இந்த இடம் பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா சார்ஜ் ஏறிட்டுன்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேல அப் சைடு ஏறுது பாருங்க, அது காட்டுது பாருங்க. இங்க வந்து அவுட்புட் வந்து நடக்க யூபிஎஸ் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இங்க 0.00 காட்டு பாருங்க. அதாவது எவ்வளவு நேரம் சார்ஜிங் ஏறும், அதாவது இபி சப்ளை இருக்கும்போது எவ்வளவு நேரம் சார்ஜிங் பண்ண முடியும். அதான் இங்க கொடுத்துட்டு பாருங்க, இந்த புள்ளி 00.13 மினிட்ஸ், அதாவது 13 நிமிஷத்துல முழுமையா சார்ஜ் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்பதான் இபி சப்ளை ஆஃப் பண்ணி டெஸ்டிங் பண்ணோம், அதனால 13 நிமிஷம் காட்டுது. 13 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் ஏறிடும். அதாவது இபி சப்ளை இருக்கும்போது இதுல நம்பரிங் காட்டுச்சாக்க அது எவ்வளவு நேரத்துல ஃபுல்லா சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லி காட்டும். இபி சப்ளை கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இதுல வந்து நட்டாக்க அவுட்புட் எவ்வளவு நேரம் பேக்கப் காட்டும் அப்படின்னு சொல்லி காட்டும். இதான் அதோட டிஸ்பிளேயோட கணக்கு. சரிங்க, ரைட், ஓகேங்க.
இப்போ இபி சப்ளை ஆஃப் பண்றது தம்பி போயிருக்காப்புல. ஸோ இபி சப்ளை ஆஃப் பண்ணிட்டாக்க இதுல வந்து பாத்தீங்க சொன்னா இதுல அப் ஏரோவுக்கு போல டவுன் ஏரோவா மாறும். அதாவது பேட்டரி ஆனது கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி காட்டும். இது யூபிஎஸ் அப்படியே தான் காட்டும். இங்க பாருங்க மினிட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு பாருங்க 0006. அதாவது இந்த 6 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இன்புட் சப்ளை பிளக் பண்ணிருக்கு, அதாவது இபி சப்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவாங்க. இப்போ இபி சப்ளை ஆஃப் பண்ணா என்ன நடக்குது கவனிப்போம். ஆஃப் பண்ணுப்பா. சரி, இப்போ இபி சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது இந்த பேட்டரி இருக்கு பாருங்க, இது வந்து அப் ஏரோ போயிட்டு இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டவுன் ஏரோ நோக்கி போகும். தட் மீன்ஸ் கேட்டாக்க சார்ஜ் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படி சொல்லி காட்டும். இப்போ என்ன கேட்டாக்க பேட்டரி வழியா அவுட்புட் போயிட்டு இருக்கிறதுனால இது என்ன கேட்டாக்க லோடு 30%, அதாவது 30% லோடு ஆனது இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த பேட்டரி ஆனது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க சொன்னா டிஸ்சார்ஜ் நோக்கி போகும். தட் மீன்ஸ் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். சரியாங்க, இதுதான் இதோட செட்டிங்ஸ். அடுத்த இந்த ஹோம்ங்கிறது ஹோம் நோக்கி போய் சேர்றதுக்கு இது என்டர் பட்டனு. செட்டிங்ஸ் எப்படி பண்ணுங்கிறத என்கிட்ட சொன்னாங்க. அதான் மிக மிக முக்கியமா இந்த ஹையர் கேபி யூபிஎஸ்ல எப்படி செட்டிங்ஸ் பண்றது ஒண்ணுங்க. இப்ப 7.5 மணி நேரம் பேக்கப் இருக்கு சொல்றாங்க. இப்ப செட்டிங்ஸ் எப்படி பண்ணு கேட்டாக்க ஜஸ்ட் இது அப் ஏரோ டவுன் ஏரோ இந்த ரெண்டையும் ஜஸ்ட் பிரஸ் பண்ணி பிடிச்சாக்க செட்டிங்ஸ் நோக்கி போயிடுச்சு பாருங்க. இது யூபிஎஸ் மோட்ல இருக்கு. அதாவது யூபிஎஸ் ஆனது அப்போ அதாவது யூபிஎஸ்ல ஒர்க் பண்ணுது தெரியுது பாருங்க. அதாவது சாதாரண யூபிஎஸ்ல நேரோன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் யூபிஎஸ் ஒரு பட்டன் கொடுப்பாங்க. அதுதான் இது. இந்த செட்டிங்ஸ் பட்டனை ஜஸ்ட் பிரஸ் பண்ணணும். அதாவது அப்பே பாருங்க, இப்படி அழுத்திட்டா இது ஈகோ மோடு. அதாவது லூமினஸ் இன்வெர்டர்லாம் பாத்தீங்கன்னாக்க நேரோ அல்லது வந்து இபி சப்ளை அப்படியே த்ரூ பண்றது அப்படிங்கிறது ஈகோ மோடு அப்படிங்கிறது. இது கீழே இருக்கு பாருங்க, இது வந்து யூபிஎஸ் மோடு. இப்ப கீழே ஆகிட்ட பாருங்க, இது யூபிஎஸ் மோடு. இப்ப மேல அழுத்தி பிடிச்சா இது ஈகோ மோடு. தெரியுதா உங்களுக்கு? இது ஈகோ மோடு. கீழே அழுத்திட்டா இது யூபிஎஸ் மோடு. இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பட்டன் அழுத்தினாக்க இங்க பாருங்க, இங்க டியூபின்னு வருது பாருங்க. டியூபினாக்க டியூப பேட்டரியை கனெக்ட் பண்ற மோடு. அதாவது என்ன பேட்டரி போடுறோமோ அதை பொறுத்து இதை நம்ம மாத்தணும். செட்டிங்ஸை மாத்திரம் பாருங்க. டியூப பேட்டரி அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு பிளாட் பேட்டரி சொல்றது இந்த சின்ன டைப் பேட்டரி போடுங்க 100-150 பிளாட் டைப் பேட்டரி. இது வந்து கேட்டாக்க சீல்டடு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி, எஸ்எம்எஃப் அப்படிங்கிறது சீல்டடு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி. இது வந்து பிளாட் பேட்டரி, இது டியூப் பேட்டரி. இப்போ நம்ம டியூப் பேட்டரி தான் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால டியூப் பேட்டரியே என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ இங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னு கேட்டினாக்க, இப்போ என்டர் பண்ண பிறகு இதுல 200 காட்டு பாருங்க, இது ஏஹெச் 200 ஏஹெச். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் பண்ணும்போது 150 ஏஹெச் சொல்லி செட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு 150 ஏஹெச் போனதுக்கு அப்புறம் சார்ஜிங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுச்சு. சார்ஜிங்க கட் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுரும். இப்போ 200 மாத்திருக்கனால 200 ஏஹெச் அளவுக்கு சார்ஜ் ஏறினாதான் கட் ஆஃப் ஆகும். இதான் அவங்க பண்ணி வச்ச மிஸ்டேக்கு. இப்போ 2ஆம் முறை இதை டெஸ்டிங் பண்ணும்போது நான் கேட்டேன் எப்படி செட்டிங்ஸ் பண்றேன்னு. அப்பதான் அதை அழுத்தும் போது உள்ள இருக்க விஷயமே புரிஞ்சு. இதை வந்து நட்டாக்க 198 இப்படி வரிசையா போக பாருங்க 150 இருந்துச்சு. அதனால நீங்க புதுசா இந்த மாதிரியான இன்வெர்டர் பேட்டரி ஆனது பிக்ஸ் பண்ணி ரன் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸை நல்லா கவனிச்சு இந்த ஏஹெச் ஆனது சரியா செட் பண்ணுங்க. அதன் மூலம் பேக்கப் ஆனது கூடுதலாக கிடைக்கும். இப்போ என்டர் பண்ணிக்கலாமாங்க? சரி, இது என்எல்டிஏ எப்படின்னு பாருங்க. அதாவது நோ லோடு டிசேபிள். அதாவது லோடே இல்லைன்னு சொன்னா ஆஃப் ஆகணுமா ஆன் ஆகுமான்னு சொல்லக்கூடியதான் என்எல்டிஎல் சொல்லிட்டு பேரு. இப்போ என்எல்டிஎல் இங்க பாருங்க எனேபிள். இப்படி எனேபிள் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வந்து நட்டாக்க நோ லோடு இருக்கும்போது நோ லோடு வந்து நட்டாக்க கட் ஆஃப் ஆயிடும். டிசேபிள் கொடுத்துட்டோம்னாக்க நோ லோடு இருந்தாலும் அவுட்புட் ஆனது கொடுத்துட்டு இருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு என்எல்டிஎல் அப்படிங்கிறது. அதாவது நோ லோடு டிசேபிள், நோ லோடு எனேபிள், அவ்வளவுதான் மேட்ரு. செட்டிங்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ பேட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 30% பேட்டரி ஆனது 30% லோடு இருக்கு. இருக்க லோடு 30%. இது வந்து நட்டாக்க யூபிஎஸ் மோட்ல இருக்கு. டிஸ்பிளேடு செட்டிங்ஸை பத்தி தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இந்த யூபிஎஸ்ஸை ஆஃப் பண்றோம். ஆஃப் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த டெஸ்டிங் பண்ண போறோம். அதாவது நட்டாக்க பேட்டரி டெஸ்ட் பண்ண போறோம். இந்த யூபிஎஸ்க்கு பின் சைடில், அது யூபிஎஸ் சொல்றதை விட இன்வெர்டர் சரியா சொல்லணும். இந்த இன்வெர்டருக்கு பின் சைடில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸை நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்புட் சப்ளை இது, அவுட்புட் சப்ளை இது, எம்சிபி என்ன போட்டிருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். இப்போ சகப்பு கருப்பு 2 வார்த்தை பாருங்க. இந்த கருப்பு இந்த சகப்பு இது ரெண்டும்
பாசிட்டிவ் நெகட்டிவ், பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் 36 வோல்ட் சப்ளையா கொடுக்கணும். இது டிசி எம்சிபிங்க. இது டிசியை வந்து நட்டக்க ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது பேட்டரி சப்ளையை ஆஃப் பண்ண ஆன் பண்ண. அது போல இது ஏசி எம்சிபி, இது பைபாஸ் போர்டு, கீழே வந்து நார்மல் போர்டு. ஒருவேளை யூபிஎஸ் ஃபைவ் சொன்னா பைபாஸ் போர்டில் போட்டுக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபேன் கொடுத்துருக்காங்க கூலிங்க வேண்டி. அடுத்தது அந்த டெர்மினல்ஸை பார்க்கலாம். டெர்மினல்ஸுக்கு அப்புறம் டெர்மினல் இன் அவுட் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இந்த காஷனை முக்கியமாக படித்து பார்க்கணும். அதாவது சேஃப்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா கொடுத்துருக்காங்க. நேரம் தான் பார்த்து எங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி. இது ஃபர்ஸ்ட் 2 டெர்மினல் இன்புட் சப்ளை குறிக்குது, லைனு நியூட்ரலு. அதுபோல் அதுக்கு அடுத்த 3 டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்புட்டை குறிக்குது, லைன் அவுட் அண்ட் நியூட்ரலு. கடைசியில் இருக்கிற டிடிஆர். டிடிஆர்ங்கிறது டைம் டிபெண்ட் ரிலே சொல்லுவாங்க. 4 நிமிஷத்துக்கு பிறகு ஆன் ஆகும். ஏன்னு கேட்டால் இந்த கெய்சரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஹையர் லோடை வந்து நட்டக்க ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அவுட்புட் சப்ளை கொடுக்காது. சரிங்க, இப்போ நம்ம அடுத்த இந்த பேட்டரியெல்லாம் கழட்டி விட்டு டெஸ்டிங் போயிடலாங்க. இந்த பேட்டரி டெர்மினலை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிசி எம்சிபியை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது முதல்ல ஏற்கனவே யூபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிசி எம்சிபி இருக்கு இல்லையா, அங்கே கீழே இந்த டிசி எம்சிபியை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். அதுபோல் இன்புட் ஏசி இருக்கு இல்லையா, இதையும் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்புட்டில் ஸோ யூபிஎஸ் ஆனது ஃபுல்லாக ஐசோலேட் ஆகிடுச்சு. இனி நம்ம பேட்டரி டெர்மினல்ஸை கழட்டலாம். இப்போது பேட்டரி டெர்மினல்ஸை கழட்டியாச்சு. இங்கே பாருங்க, கழட்டியாச்சு, இங்கேயும் கழட்டியாச்சு. அது போல் இந்த இதை பொறுத்தவரை இதை பாருங்க, இந்த வயர் தனியாக இருக்கு, இது கழட்டியாச்சு. இங்கே தனியாக இருக்கா, அது போல் இங்கேயும் தனியாக இருக்கு. இதுவும் பார்த்தா கழட்டியாச்சு. அதாவது டக்குங்க பாருங்க, கழட்டியாச்சு. ஸோ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு பேட்டரியும் தனித்தனியாக நம்ம செக் பண்ணிடலாம். இந்த பேட்டரி நாம டெஸ்டிங் ஆரம்பிப்போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நாம 2 லீடையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம பார்க்குறோம் 5Gன்னு காட்டுது. டெஸ்டிங் ரெடி. ஓகே, 12.74 காட்டுதாங்க. நெக்ஸ்ட் கொடுப்போம். ஆட்டோ பேட்டரியா இன்வெர்டர் பேட்டரியா இருக்குது. ஸோ நம்ம இன்வெர்டர் பேட்டரியை செலக்ட் பண்ணுவோம். இன்வெர்டர் பேட்டரி. அடுத்த நெக்ஸ்ட் கொடுக்குறோம். 2.5 ஆம்ஸ் காட்டுது. இது அப்படியே குறைச்சா 240, 220, 200 ஏஹெச் பேட்டரி இது. ஸோ 200 ஆம்ஸ் கொடுத்துட்டோம். டெஸ்டிங் ஸ்டேஜ் 1 போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு, டன் வந்துருச்சு. ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் போகுது, அதுவும் ஓகே. அடுத்து தேர்டு போகும். இது 3ஆவது ஸ்டேஜ் டெஸ்டிங் முடிச்சு. ஸோ இப்போ இந்த பேட்டரியோட கண்டிஷன் என்ன அப்படி சொல்லிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதாவது இதில் கொடுத்துட்டு பாருங்க, குட். சூப்பருங்க, இந்த பேட்டரியானது குட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுச்சு ஃபர்ஸ்ட் பேட்டரி. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பேட்டரியும் நாம் செக் பண்ணிக்கலாம், அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி டெஸ்டிங்கில் குட்னு காட்டுச்சு ஃபர்ஸ்ட் பேட்டரி. ஸோ இப்போ அடுத்தது 2வது பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம், அப்புறம் செக் பண்ணலாம். செகண்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ்லையும் மைனஸை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வோல்டேஜ் இது 12.890 காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். இன்வெர்டர் பேட்டரி கொடுத்துருவோம். 200 ஏஹெச்ங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஆம்ஸு 200 ஆம்ஸ் கொடுத்தாச்சு. டெஸ்டிங் போவோம். அதாவது லோட் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தா இது வந்து ரெட்டக்க பேட்டரி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ். இந்த பேட்டரி ஜெயிச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. 11.3. குட்டு, பேட்டரி குட்டாக இருக்குன்னு காட்டுச்சுங்க. ஸோ ஃபைன், செகண்ட் பேட்டரி சூப்பர். அடுத்த தேர்ட் பேட்டரி, 3வது பேட்டரி பார்க்கலாம். இந்த டஸ்ட்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணணும், அதை கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஸோ இந்த
மூணாவது பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்டிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்ரு, ஆம்ஸு, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. அடுத்து ஸ்டேஜ் 2 ஆனது போயிட்டுருக்கு. அடுத்து ஸ்டேஜ் 3 போகுது. இப்போ அதோட கண்டிஷன் என்ன சொல்லும்? குட். ஸோ 3 பேட்டரி குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுருச்சு. ஏற்கனவே 150 ஏஹெச் செலக்ட் பண்ணதுனால பேட்ஸ் காட்டுச்சு. இப்போ 200 ஏஹெச்சா மாற்றவும், அதாவது இந்த இன்வெர்டரில் 200 ஏஹெச் அப்படி செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு சரியான அளவுக்கு சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த பேட்டரி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியாச்சு, அவுட்புட் ஆனது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ லோடு வந்து 31%. இதோட மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். புதிதாக உங்கள் வீட்டில் நீங்கள் இன்வெர்ட்டரோ அல்லது இந்த மாதிரி ஹையர் ரேட்டிங்கில் எந்த யூனிட்டோ, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, எனிதிங் எதுவாக இருந்தாலும் புதுசாக வாங்கினாக்க அதை இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்கள தெளிவாக கேட்டு புரிஞ்சு நாம் பல்வேறு விஷயங்களை மனசை ஏற்றிக்கிறது நல்லது. அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சோனாக்க நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செட்டிங்ஸ் பிரச்சனைனால கூட பேக்கப் கிடைக்காம போணுச்சு பாருங்கள். அதாவது ஆல்ரெடி 150 ஏஹெச் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. நாம் வந்து நட்டாக்க அதையே பயன்படுத்தி 3 வருஷம் பயன்படுத்தி 150 ஏஹெச்சுக்கு மட்டும்தான் சார்ஜ் ஏறிச்சு. இந்த இன்வெர்ட்டரில் 150 ஏஹெச்சுக்கு மட்டும்தான் இது சார்ஜ் ஏறிச்சு. அதன் பிறகு பார்த்து சொன்னாக்க இப்போ வந்து இதை 200 ஏஹெச்சா மாற்ற சொல்லி மாற்றி கொடுத்தாங்க. இப்போது எனக்கு வந்து பக்காவாக வேலை செய்யுது. பழைய லெவலை விட இப்போ 200 ஏஹெச் போட்டதுக்கு பிறகு நல்ல பேக்கப், கூடுதல் பேக்கப் கிட்டத்தட்ட நட்டாக்க ஒரு 7 மணி நேரம் வரலையும் போயிட்டுருக்கு. ஓகேங்க, இது போன்று தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.